வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி ரெட்டை மாகாணியில் ஒரு அளவு எடுத்து அரிசி எடுத்து ஊற வச்சு, பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு இடித்து சலித்து இட்லி குண்டான பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் ரெடிமேடாக கூட கடையில் கொழுக்கட்டை மாவு வாங்கிக்கலாம். இதில் அரிசி எடுத்த அளவில் ஒரு 1/4 அளவு பச்சை பயிறு போடணும். பாதி அளவு தேங்காய் போடணும், துருவின தேங்காய். இந்த மாவு இதில் ஒரு அளவு எடுத்து அரிசி எடுத்து வேக வச்சு இடித்து வேக வச்ச பிறகு அந்த அதே அளவில் 2 அளவுக்கு மாவு இருக்கும். நீங்கள் கடையில் மாவு வாங்கினீங்கன்னா இது மாதிரி அளவில் 2 அளவு எடுத்திங்கன்னா இதே அளவு பச்சை பருப்பு தேங்காயெல்லாம் போடலாம். இதில் ஒரு 4 ஏலக்காய் பொடிச்ச நசுக்கி போடணும். ஏலக்காய் பொடியாக இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை அப்படியே கலந்துக்கணும். ஏலக்காய், பச்சை பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும். உங்களுக்கு பிடிச்சா வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். ஒரு சூப் பவுலில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி, ஒரு 200 கிராம் கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி, ஒரு பிஞ்சு டாட்டா சால்ட்டு போட்டு, ஒரு அளவு வெல்லம் சேர்த்துக்கணும். இந்த அளவில் தான் 2 அளவு மாவு வருது. ஓரளவு அரிசி எடுத்த ரெடி பண்ண பிறகு 2 அளவு மாவு வருது. இதில் ஒரு அளவு வெல்லம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாகனா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது அடுப்பில் வச்சு இது கரையிற வரைக்கும் காய்ச்சணும். பாகா காய்ச்சக்கூடாது, இது கரையணும், அது போதும். இதை பாருங்க, இந்தளவுக்கு கரைஞ்சா போதும். நல்லா கொதிக்கணும், ஆனால் பாகு பதம்லாம் வர தேவையில்லை. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு வடிகட்டிக்கலாம். சமயத்தில் இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் மண் இருக்கும். சில வெள்ளத்தில் இருக்காது, சில வெள்ளத்தில் இருக்கும். அதுதான் வடிகட்டுறது. இந்த வடிகட்டின வெள்ளை தண்ணியை இந்த கொழுக்கட்டை மாவில் ஊற்றிக்கணும். ஊற்றி கிண்டணும். இதை பாருங்கள், இது மாதிரி அரிசி வாட்டை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி வேறு கொஞ்சம் வெந்நீர் ஒரு 1/2 கிளாஸோ 1/4 கிளாஸோ ஊற போட்டு கொதிக்க வச்சு சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு மாவு இப்போ சாஃப்டாக இருக்கணும். இது அந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவு பிசைஞ்சிக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் கொழுக்கட்டை. இதை பாருங்கள், இது மாதிரி வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சிக்கணும். சில வீடுகளில் விளக்கு செய்வாங்க, எங்கள் வீட்லேயும் செய்வோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, இது மாதிரி ரவுண்டாக மாவு பிடிச்சிட்டு இது மாதிரி செய்துட்டு எப்படி பிடிக்கணும். விசில்லாம் நல்லா அழைச்சி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டு விளக்கேற்றி படைக்கலாம்.
நெய் விட்டு திருப்பி போட்டு உடைக்க வேண்டியது. இது கொழுக்கட்டை வேக வைக்கும்போது இதையும் வச்சு வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே தட்டு வச்சு அதுக்கு மேலே வெள்ளை துணி போட்டு, வெள்ளை துணி எதுக்கு போடுறதுன்னா செய்கிற அந்த பலகாரத்தில் கலர் துணி போட்டால் சாயம் பிடிச்சிக்கும். அதுதான் வெள்ளை துணி போடுறது. இது மேலே கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொழுக்கட்டையை இப்படி வைக்கணும். ஒரு விளக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா, அதுவும் இது மேலே அப்படி வைக்கணும். இது மாதிரி வச்சு இது மாதிரி வச்சு மூடி போட்டு மூடிடணும். மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இதை பாருங்க, ஒரு 10 நிமிஷம் வேக வச்ச உடனே இது மாதிரி வெந்திருக்கும். கொழுக்கட்டை செய்தாச்சு. நீங்களும் இது மாதிரி கொழுக்கட்டை செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.